பிரைஸ் லார்ட். இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல கலந்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்கள இந்த உலகத்துல பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனுஷங்களும் ஒவ்வொரு விதத்துல வேலை செய்துட்டே வருவாங்க. ஒண்ணு படிப்பாங்க, ஒன்று வந்துட்டு வேலை செய்வாங்க. அவங்க படுற ஒவ்வொரு பிரயாசங்களும் என்னத்துக்காக தெரியுங்களா படுவாங்க? நம்மளுக்கு பிரயாசப்பட்டோம்னா அதுல ஒரு பலன் இருக்கும்னு சொல்லிட்டு தான் அவங்க அந்த பிரயாசத்தை எடுக்கிறாங்க. பாருங்களேன், விசேஷமா இந்த ரோடு வேலை, இந்த ரோட்ல வந்து இந்த தார் வேலைலாம் செய்கிறாங்க. இந்த தார் வேலைலாம் செய்யும் பொழுது இந்த உஷ்ண காலத்தில் இந்த தார் வேலை செய்யணும்னா எவ்வளோ ஒரு கடினமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் அவங்க பொறுப்பெடுக்க மாட்டாங்க. அந்த கடினத்தின் மத்தியில் கூட அவங்க வந்து அந்த வேலையை வந்து செய்வாங்க. அவங்க ஏன் அந்த வேலையை செய்கிறாங்க? அவங்களுக்கு நல்ல சம்பாதனை கிடைக்கும். இந்த மாதம்லாம் நம்ம முழுக்க சம்பாதிச்சோம்னா, நம்ம கஷ்டப்பட்டு நம்ம பிரயாசப்பட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் அந்த நம்பிக்கை, அந்த நிச்சயத்தில் அவங்க வேலை செய்கிறாங்க. அதே வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் அவங்க அந்த வேலையை செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. ஆனாக்கா அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும்ன்றதுனால அவங்க பிரயாசப்பட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த வேலைங்கள வந்துட்டு போய் செய்வாங்க. அப்போ அவங்களுக்கு அது பலன் கிடைக்குது இல்லைங்களா? அப்போ அவங்க கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு அவங்க வேலை செய்யறது என்னத்துக்காக செய்கிறாங்க? நம்ம பிரயாசப்படும் பொழுது இந்த உலகத்தில் நம்மளுக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு வேலை செய்தால் நம்மளுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேலை செய்வாங்க. அதே வேலை செய்து அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கலனா அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு ஏமாற்றம், எவ்வளோ ஒரு தோல்வி காணப்படும். அதுவும் இந்த உஷ்ணத்தில் இந்த ரோட்டு வேலைலாம் செய்யணும்னா மிகவும் கடினமான ஒரு காரியம். அப்போ அந்த வேலையை அவங்க செய்கிறாங்கன்னா அது எவ்வளோ கஷ்டமான வேலை இல்லைங்களா? அதே போல தான் இந்த பூமியில நம்ம வாழும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிச்சயம் இருக்கு. மரணத்துக்கு பிறகு கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையில நம்ம மரணத்துக்கு பிறகு நம்மளுக்கு ஒரு ரிவார்டு இருக்குன்றதுனால தான் இந்த பூமியில நம்ம ஓடுகிறதான ஒவ்வொரு ஓட்டமும் அந்த நோக்கத்தை நினைச்சு நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். இம்மைக்காக மாத்திரம் இல்லை, நம்ம மறுமைக்காக நம்ம பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்ம வாழும் பொழுது நம்மளுடைய யோசனைலாம் நம்ம எது மேலே தான் வைக்கிறோம்னா கர்த்தர் மேலே தான் வைக்கிறோம். கர்த்தர் மேலேயும் கர்த்தருடைய காரியங்களை மேலே வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பூமியில் ஓடுறோம். அநேக முறையில் நீங்கள் யோசிக்கலாம், நான் எவ்வளோ நன்மையை செய்கிறேன், மற்ற ஜனங்களுக்கு நான் நன்மை செய்கிறேன், நான் ஒரு நாளில் நான் தீமை செய்யறதில்ல, ஆனால் எனக்கு எல்லாமே தீமையாக வருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்களே, நீங்கள் ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு மற்றவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்க. அதனுடைய பலன் கண்டிப்பாக உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் உண்டு. ஏன்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த பூமியில் நீங்கள் படுகிற ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் இந்த பூமியில் வந்து நமக்கு பலன் உண்டுங்களாம். அந்த பலன் எங்கே தெரியுங்க இருக்கு? நம்மளுக்கு பரலோக ராஜ்யத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார் அந்த பலன். அந்த பலனுக்காக இந்த பூமியில் வாழும் பொழுது நீங்கள் கடினப்பட்டு நீங்கள் கஷ்டத்தோடு வேதனையோடு வேலை செய்கிறீங்களா? அந்த வேதனையோடு நான் செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் யோசிக்காதீங்க. இது எல்லாமே தற்காலிகமான பூமி தான். இந்த தற்காலிகமான பூமியில் கர்த்தரை நம்பி நீங்கள் நன்மை செய்யும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு மேன்மையான இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பூமியில் நீங்கள் கஷ்டப்படுறீங்களா? இல்லை வியாதினால் கஷ்டப்படுறீங்களா? இல்லை ஜனங்க உங்களை மனவேதனைப்படுத்தி நீங்கள் பண்ணுற எல்லா காரியத்திலையும் உங்களை குத்துற மாதிரி பேசுகிறாங்களா? உங்களை காயப்படுத்திட்டே இருக்கிறாங்களா? உங்கள் மனதளவில் நீங்கள் எப்பவுமே காயப்பட்டுட்டே இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு நிச்சயம் இருக்குது. இந்த பூமியில் நீங்கள் படுகிற ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் பலன் உண்டு. நீங்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போகாதீங்க. நான் இம்மைக்காக இல்லை, நான் மறுமைக்காக வாழ்கிற ஒருவர். நான் தேவனிடத்தில் எனக்கு அதனுடைய பலன் இருக்குது, அதனுடைய ரிவார்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடிட்டே இருங்க. உங்களுக்கு வருகிறதான பிரச்சனைங்க வந்துட்டு அது நீடிய காலம் இல்லை, அது தற்காலிகமானது. கொஞ்சம் காலகட்டத்துக்கு தான் அந்த பிரச்சனைங்க இருக்கும். ஆனால் நிரந்தரமான ஒரு நித்தியமான ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு நன்மைகளையும் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அந்த நித்தியமான ஒரு ஆசீர்வாதத்துக்காக, அந்த நன்மைக்காக இந்த பூமியில் நீங்கள் படுகிறதான பாடுகள், பிரயாசங்கள் அது கொஞ்ச காலகட்டம். அந்த கொஞ்ச காலகட்டத்தில் நீங்கள் தேவன் மேலே விசுவாசத்தோடு, ஆண்டவரே இந்த பூமியில் வருகிற எல்லா பாடுகளையும் நான் வந்துட்டு சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுன தேவன் மேலே நீங்கள் விசுவாசமாக இருக்கும்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். உங்களுக்காக நான் ஒரு வசனத்தை சொல்கிறேன் பாருங்கள். மார்க்கு 12ஆம் அதிகாரம் நீங்கள் வந்து வாசித்து பாருங்களேன். 41 தொடங்கி 44 வரைக்கும் அந்த இடத்துல கர்த்தராகிய
இயேசு கிறிஸ்து ஒரு சம்பவத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுங்களா? ஒரு நாள் அவரு தேவ ஆலயத்துல இருக்கும் பொழுது, காணிக்க பெட்டிக்கிட்ட போயிட்டு அவரு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. காணிக்க பெட்டிக்கிட்ட உட்கார்ந்து நிற்கிறதா நேரத்துல எல்லாருமா காணிக்கைகள கொண்டு வந்து போடுறாங்க. ஆனா, ஆண்டவர் சொல்லும்பொழுது ஒரு வார்த்தைய சொல்றார் பாருங்க. ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். பார்த்தீங்களா? ஏழை அந்த அம்மா வந்து ஏழை. நெக்ஸ்ட் வந்து அந்த அம்மா வந்து ஒரு விதவை. அந்த அம்மாக்குன்ட்டு சொல்லிக்கிறதுக்கு யாரும் ஒரு ஆட்களும் இல்ல. அந்த அம்மாக்குன்ட்டு உதவி செய்ய யாரும் ஒரு ஆட்கள் இல்ல. அட்லீஸ்ட் அவங்க ஹஸ்பண்ட் இருந்தாக்கா, அந்த ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்லலாம். அந்த ஹஸ்பண்ட் நம்மளுக்கு சம்பாதிச்சுட்டு வந்து பணத்த குடுப்பாங்களேன்ட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை நிச்சயம் இருக்கும். ஆனா அந்த அம்மாக்கு எந்த நம்பிக்கையும் இல்ல. எந்த நிச்சயமும் இல்ல. யார் சம்பாதிச்சுட்டு வந்து குடுப்பாங்க? அந்த அம்மாக்கு யாருன்னா சம்பாதிச்சுட்டு வந்து குடுப்பாங்களா? யாருமே இல்ல. அதுக்கு பிறகு அந்த அம்மா சொல்லப்போனாக்கா ஒரு ஏழை அம்மா. ஆனா அந்த அம்மாகிட்ட இருந்ததே 2 காசு. அந்த 2 காசும் தேவன நம்பி அவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? எனக்கு கர்த்தர் பார்த்துக்குவாரு. எனக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் தேவன் எனக்கு பார்த்துக்குவாரு. எனக்கு கண்டிப்பா போஷிப்பாரு. எனக்கு உதவி செய்வாருன்னு சொல்லிட்டு அவங்க எதையுமே பொருட்படுத்தாம தேவனுடைய ஆலயத்துல காணிக்கை பெட்டியில கொண்டு வந்து அவங்க போட்டுறாங்க அந்த அம்மா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எல்லாருமே அவங்களுக்குள்ள இருக்கிற அதிக பணம் அவங்க வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளேருந்து எடுத்துட்டு வந்து போட்டாங்க காணிக்க. ஆனா இந்த அம்மாக்கு ஜீவனத்துக்குன்ட்டு இருக்கிறது அந்த 2 காசு தான். அந்த 2 காசையும் அவ வந்துட்டு முழுக்க தேவ ஆலயத்திலேயே குடுத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு தேவன் சொல்றாரு. பார்த்தீங்களா? அப்போ இந்த உலகத்துல நம்ம கண்ணு எங்க வைக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம பொண்ணு, பொருளு, சொத்து, வீடு, ஆஸ்தி, அந்தஸ்து, நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் எந்த இடத்துல இருக்கோ, அங்க தான் நம்ம கண்ண வந்து பதிய வச்சுப்போம். ஆனா இந்த இடத்துல பாருங்க, இந்த விதவ அம்மாவுடைய பணத்த வந்து தேவன்கிட்ட குடுத்தாங்க. அப்போ அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய எண்ணம், அவங்கெல்லாம் எதத்தான் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா, கர்த்தர மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. கர்த்தர விட்டுட்டு அவங்க வேற எதையுமே ஃபோக்கஸ் பண்ண கிடையாது. ஏன்னா, அவங்க நினைச்சாங்க, என்னுடைய பலன், என்னுடைய ரிவார்ட் பரலோகத்துல இருக்கு. இந்த பூமியில கிடைக்கிற பலனை வந்துட்டு இந்த பூமியில எனக்கு கிடைக்கிற இந்த சொற்ப பணம் இது என் தேவனுக்கே கூறியது, என் தேவனுக்கே கொடுக்கலான்னு சொல்லிட்டு என் தேவனுடைய காணிக்கை பெட்டியில கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த அம்மா மனப்பூர்வமா உற்சாகமா தேவன்கிட்ட கொடுத்தாங்க. அதனுடைய பலன் எங்க தெரியுங்களா இருக்கு? பரலோக ராஜ்யத்துல இருக்கு. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இங்க நீங்க சேர்த்து வைத்தாக்கா திருடன் வந்து திருடிட்டு போயிடுவான். ஆனா உங்க பொண்ணு பொருள் உங்களுடைய ஆஸ்திகளை நீங்கள் பரலோக ராஜ்யத்துல சேர்த்து வைக்கும் பொழுது அங்க திருடனும் திருட மாட்டான். பூச்சியம் வந்துட்டு துரு பிடிச்சு போகாது. அப்போ பார்த்தீங்களா கர்த்தருடைய பிள்ளைங்களே, அப்போ நம்ம பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கதான் நம்ம கண்ணை பதிய வைத்துப்போம். அப்போ இந்த உலகத்துல நீங்க பண்ற எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் எங்க தான் இருக்குதுனாக்கா பரலோக ராஜ்யத்துல தான் காணப்படுகிறது. அப்போ நீங்க ஆண்டுகிட்ட ஒரு நாளும் மனம் நொந்துக்காதீங்க. ஏன் ஆண்டவரே, நான் மட்டும் மற்றவங்களுக்கு எவ்வளோ நல்லது செய்கிறேன், எவ்வளோ பிரயாசப்பட்டு அவங்க நல்லா இருக்கணும்ன்ட்டு நான் எவ்வளோ முயற்சி எடுக்கிறேன், ஆனாலும் வந்துட்டு அதனுடைய பலன் இந்த பூமியில் என்னால் பார்க்க முடியலையன்ட்டு நீங்க ஒரு நாளும் மனம் நொந்துக்காதீங்க. கர்த்தர் அதனுடைய பலனை உங்களுக்காக பரலோக ராஜ்யத்துல வச்சிருக்கிறார். பாருங்களேன், மதர் தெரேசான்றவங்க அவங்க இந்த பூமியில வாழும் பொழுது யாருக்காக வாழ்ந்தாங்க? அவங்களுக்காக வாழ்ந்தாங்களா? அவங்க குடும்பத்துக்காக வாழ்ந்தாங்களா? எல்லாத்தையுமே அவங்க வெறுத்துட்டு இந்தியா தேசத்துல இருக்கிறதான ஏழை எளிய ஜனங்களுக்காக அவங்க வாழ்ந்தாங்க. ஏழை ஜனங்களை வந்து அவங்க போஷித்தாங்க, அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தாங்க, அவங்களுக்கு நல்ல வீடு வாசல்களெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு குஷ்டரோகம் பிடித்திருந்தவங்களுக்கு போயிட்டு அந்த அம்மாவே வாலண்டரியா என்ன பண்ணாங்க, ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அவங்க கரங்களில் நமக்கு இந்த குஷ்டரோகம் வந்துருமான்னுட்டு அதை கூட அவங்க யோசிக்க கிடையாது. உடனே போயிட்டு எல்லா ஜனங்களுக்கும் பராமரித்து அந்த ஜனங்களுக்கெல்லாம் சுகத்தைப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ முயற்சி எடுத்தாங்க. அவங்களுக்குன்ட்டு ஹாஸ்பிட்டலெல்லாம் கட்டி அந்த அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் அந்த அம்மா வந்து கொடுத்தாங்களாம். அதுக்கு பிறகு அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா படிப்பு கொடுக்கணும், நம்ம இந்த பிள்ளைங்களெல்லாம் நல்ல வாழ்க்கையில் நம்ம முன்னேற்றணும். ஒதுக்கப்பட்டு அனாதைங்களா இருக்கிறாங்களே, இந்த பசங்களை நம்ம கூட கைவிட்டுட்டோம்னா இந்த பசங்க எங்கே போய் நிற்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா எடுத்து அந்த மாதிரி ஒதுக்கப்பட்டவங்கள தெருக்களிலும் வீதிகளிலும் குப்பை தொட்டிங்களையும் போட்டுட்டு இருக்கிற குழந்தைங்களை எடுத்துட்டு வந்து அந்த அம்மா என்ன பண்ணாங்களாம் தெரியுங்களா? எடுத்துட்டு வந்து அவங்களுடைய அனாதி இல்லத்திலேயே அவங்க கொண்டு வந்து என்ன பண்ணாங்களாம் தெரியுங்களா? அந்த பிள்ளைங்களெல்லாம் எடுத்து வளர்த்தாங்களாம். வியாதிப்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு குஷ்ரோகிங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க.
படிக்க அறிவு இல்லாத பிள்ளைங்களுக்கு படிப்பறிவை கொடுத்தாங்க. எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட சின்னங்களுக்கு அவங்க ஆதரவா இருந்தாங்க. அப்ப இவ்ளோ பிரயாசப்பட்டாங்களே என்னத்துக்காக? அவங்க கிட்ட இருந்து ஏதாச்சும் எனக்கு பலன் கிடைக்கும், ஏன்னா அவார்ட் குடுப்பாங்கோ, எனக்கு வந்துட்டு இந்த கணம் கிடைக்கும், இந்த மரியாதை கிடைக்கும், இந்த சின்னங்க கிட்ட பேர் புகழ் கிடைக்கும்ன்ட்டு அவங்க அம்மா செய்தாங்களா? அம்மா அதெல்லாம் எதுவுமே பார்க்க கிடையாது. என்னுடைய பலன் பரலோக ராஜ்யத்துல இருக்கு. நான் என் தேவனை நம்பி கர்த்தரை நம்பி நான் இந்த காரியங்கள் எல்லாம் செய்கிறேன். எனக்குன்ட்டு பரலோக ராஜ்யத்துல ரிவார்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஓடின ஓட்டம் எல்லாம் யாருக்காக ஓடினாங்கன்னா கர்த்தருக்காக மட்டும் தான் ஓடினாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களை, இந்த பூமியில நீங்கள் வாழும் பொழுது இந்த பூமிக்குரியவர்கள் நீங்கள் அல்ல. உங்க மனதுல நன்றாக பதிஞ்சு வைத்து வச்சுக்கோங்க. நம்ம இந்த பூமியில வாழ்ந்தாலும் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. நம்ம இந்த பூமியில வாழ்ந்தாலும் நம்ம இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. இந்த பூமியில நம்ம வாழ்ந்தாலும் நம்ம 4 ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், பிரயோஜனமா இருக்கணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், ஒத்தாசையா நம்ம இருக்கணும். ஏன்னா இதனுடைய பலனெல்லாம் பரலோக ராஜ்யத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இம்மைக்காக மட்டும் ஓடிட்டு இருக்காதீங்க. நீங்க மறுமைக்காக ஓடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னுடைய ஆசீர்வாதம், கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சா நான் கர்த்தருக்காக இந்த காரியங்களை செய்வேன்ட்டு நீங்க யோசிக்காதீங்க. ஆண்டவரே, நீங்க என்ன ஆசீர்வதிச்சாலும் சரி, ஆசீர்வதிக்காவிட்டாலும் சரி, நான் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள், நீங்க இந்த பூமியில வாழும்போது எப்படி நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தீங்களோ அதே போல நானும் வாழும்போது நன்மையே செய்து நான் வாழ்வாண்டுகிறேன். நான் செய்கிற எல்லா நன்மைகளும் இம்மைக்கு மட்டும் இல்லப்பா, நான் மறுமையில வரும்போது எனக்காக நீங்க ஒரு ரிவார்டு வச்சுருக்கீங்களே, அதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அந்த காரியத்துக்காக நம்ம தொடர்ச்சியா ஓடும்பொழுது கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். மற்றவங்களுக்கு நீங்க நன்மை செய்கிறவராக இருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போகிற எல்லா இடத்துலையும் அவர் நன்மை செய்கிறவராகவே இருந்தார். அதே போல நீங்களும் நன்மை செய்யுங்க. அதனுடைய பலன் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்துல உண்டு. கண்களை மூடி இந்த வேலையில செபிக்கலாங்களா? ஸ்தோத்திரம் அப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா? அன்பின் தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. இந்த வேலையில ராஜா, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எத்தனோ நன்மைகளை நான் இந்த பூமியில செய்கிறேனே அப்பா, நான் நன்மை செய்யும் பொழுது எனக்கு தீமையே வருகிறது என்று பிள்ளைங்க சோர்ந்து போகாத படிக்கிறாச்சா. கர்த்தரை நம்பி அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு நன்மைகளும் அதனுடைய பலன் அப்பா பரலோக ராஜ்யத்தில் உண்டு என்று அவர்களுக்குள்ளாக அந்த நிச்சயத்தை கத்த நீங்க தாங்க. இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல கலந்து கொண்டுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கத்த நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 7 மணிக்கு சந்தியா ஜெயராஜ் என்ற யூடியூபின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தை வரும். தொடர்ச்சியாக பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக.